So guys, welcome back to our channel. இன்னைக்கான இந்த வீடியோலயும் நம்ம என்னதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி விண்டோஸ் OS வந்து எப்படி பென்ட்ரைவ்ல பூட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. விண்டோஸ் 8 எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோல வந்து விண்டோஸ் 10 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 7 இருக்கட்டும் 8.1 இருக்கட்டும் அதெல்லாம் ஃபீச்சர்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான அதாவது பூட் பண்ணதுக்கான வீடியோவும், அதாவது விண்டோஸை வந்து எப்படி பூட் பண்ணணும், OS வந்து எப்படி பென்ட்ரைவ்ல பூட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கிடைச்சிரும், மேல ஐ பட்டன்லயும் கிடைச்சிரும். பாத்தீங்கன்னா விண்டோஸ் 8 எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஐ பட்டன்லயும் கிடைச்சிரும், டிஸ்கிரிப்ஷன்லயும் கிடைச்சிரும். ஸோ இப்போ வாங்க விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க ஸ்கிரீனுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ விண்டோஸ் 10 வந்து எப்படி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ மாடல். ஓகேங்களா, ஏஎம்டியில் நியூ மாடல் இப்போ ரீசெண்டாக கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இந்த கேமராலாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாடல். ஸோ இந்த லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி பூட் பண்ண பென்ட்ரைவர் என் கையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பூட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியலனா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதுக்கான வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பென் டிரைவரை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு சைடு பென் டிரைவ் பூட் பண்ணி காமிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வேறு அனதர் டிஸ்கில் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு டாட் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாடலுக்குலாம் பூட் பண்ணி இப்படி தான் பண்ணணும். ஸோ ஓகே, இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டில் வச்சுட்டு நம்ம வந்து அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. கையில் கரெக்டாக மாட்ட மாட்டேங்குது. ஓகே, ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே அதில் லைட் எரிய ஆரம்பிக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட் எரிய ஆரம்பிச்சு அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து இது என்ன தேவையில்லை. ஸோ ஓகே, இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். ஸோ ஓகேங்களா, நான் இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதில் வந்து ஒயிட்டாக தெரியுது. ஸோ ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூட் மெனு வந்துச்சு. ஓகேங்களா, இதான் பூட் மெனு, நல்லா பார்த்துக்கோங்க. பூட் மெனுவில் வந்துட்டு நம்ம வந்து பென்ட்ரைவருக்கு போகணும். ஸோ அதுக்காக கீழே பூட் மெனு 3வது ஆப்ஷன். ஸோ அதை கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹார்ட் டிஸ்க்கு காமிக்கிறாங்க. ஸோ செகண்ட் இருக்கு இல்லையா, ஸோ USB HDD ஜெட் ஃப்ளாஷ் ட்ரான்சன்ட். ஓகேங்களா, இதுதான் என்னோட பென்ட்ரைவர். ஸோ பார்த்துக்கோங்க, பென்ட்ரைவர் நேம் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓகே, நம்ம அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த யூஎஸ்பின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த யூஎஸ்பி இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம போடுற OS என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10. இது லோட் ஆகி முடிச்ச அப்புறம் என்ன ப்ரொசீஜர் வருது அப்படிங்கிறத வந்து நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓகே, லோட் ஆகி முடித்த உடனே என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்குது. நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத கேட்குது. நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். மை லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ்னு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்த அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபார்மெட்டு, டைம் ஃபார்மெட்டு, அந்த மாதிரி கீபோர்டு மெத்தடெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கரெக்டாக தான் இருக்குதா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே விண்டோஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஓகே, நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பேஜ் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோட் ஆகிட்டு இருக்குது. நான் இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ இது வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து விண்டோஸ் 10 வந்து நம்மளுக்கு என்ன 10 போடணும், என்டர்பிரைஸ், ப்ரோ, ஹோம், சிங்கிள் லாங்குவேஜ், ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் விண்டோஸ் 10 வந்து என்டர்பிரைஸ் ப்ரோ போட்டுக்கிறேன். ஓகே, விண்டோஸ் 10 ப்ரோ போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட்டை நான் இப்போ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் ஒரு லைசன்ஸை வந்து அப்செட் கொடுப்பாங்க, லைசன்ஸ் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ அதை லைசன்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அப்கிரேட் கஸ்டம், எல்லா ஓஎஸ்க்குமே இதே தான். ஸோ அப்கிரேட் கொடுக்காங்க. அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் இதே பேஜில் தான் வந்து நிற்பீங்க ஃபைனலாக. ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டே கஸ்டம் கொடுத்துக்கலாம். கஸ்டம் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்த உடனே இதில் வந்து என்ன ஜிபி, அதாவது எந்த டிஸ்க்கை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஓஎஸ்காண்டி பிரித்து வச்சிருக்கிற வந்து டிஸ்க், ஓகேங்களா. இந்த இதில் தான் நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 50 ஜிபி வந்து ஆல்ரெடி இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பழைய ஓஎஸ், அதாவது விண்டோஸ் 10 உள்ள ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஓஎஸ். ஸோ இதை இப்போ வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தெரியாமல் இந்த எடுகேஷன் கண்டென்ட்டு இந்த மாதிரி வேறு டிஸ்க்கை எதையும் கொடுத்து நீங்கள் ஃபார்மெட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்க டேட்டா அவ்வளோ அழிஞ்சு போகும். ஸோ அதனால் விண்டோஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. விண்டோஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 100 ஜிபி தான் இருக்குதா அதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 100 ஜிபி தான் வந்து இப்போ ஒரு லேப்டாப்புக்கு வந்து சி டிஸ்க், ஓகேங்களா, விண்டோஸ் சி. ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் பி லாஸ், அதாவது டேட்டாலாம் லாஸ் ஆகும். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லோட் ஆகி ஃப்ரீ ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 99.9 ஜிபி வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. விண்டோஸ் சி டிஸ்க் வந்து இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அகைன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலேயே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ரீசன் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதே ஃபோல்டரில் தான் எனக்கு வந்து அடுத்து ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா விண்டோஸ் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது 100 வரை வரணும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100% வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டாலிங் விண்டோஸ். இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கான டைம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கும், ஒரு அது 10 நிமிஷமாவது எடுத்துக்கும். ஸோ இதை ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த லோடிங் ப்ராசஸ் தான். ஸோ இன்ஸ்டால் மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிம்பிள் தான். ஸோ இதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லேப்டாப் பார்த்தோம். புது லேப்டாப்பில் வந்து பூட் மெனுக்கு வந்து அதாவது சைடில் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது சிம் எஜெக்ட் டூலை வச்சு. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ் டிஸ்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ஜிபி. அதே நீங்கள் இந்த மாடல் லேப்டாப் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, E4325 இந்த மாடல் லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஎஸோட டிஸ்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 70 ஜிபி அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்க் வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் வந்து அதாவது கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இந்த ஸ்டெப்பில் தான் வரும். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துடும் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ விண்டோஸ் 10ஓட லோகோவும் உங்களுக்கு வந்தாச்சு. ஓகே, கொஞ்சம் லைட்டாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வேணால் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த கெட்டிங் ரெடி முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ரீஸ்டார்டிங்னு போட்டு அகைன் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அகைன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே,
ஓகே, இப்போ அந்த லோடிங் முடிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஏ மூமெண்ட். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சும்மா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வரும். ஸோ அதெல்லாம் ஈஸி தான், எல்லாம் பண்ணிடலாம். கொஞ்சம் என்ன தான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேணாம் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்லாம் இது வந்து அப்படி ஸ்பீக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வெல்கம் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைனா சவுண்டை வந்து மீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி அந்த பேஜுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. விண்டோஸையும் என்ட்ரை நம்ம வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ யூனிட்டர் ஸ்டேட் நம்ம வந்து அது கிளிக்கில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் மேலே பார்த்துங்க. அப்புறம் யூஎஸ் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எஸ் கொடுத்துக்கிறேன். ஆட் லேஅவுட் கேட்குது, வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட்கட்டில் வந்து கீபோர்ட் லேஅவுட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கிப் பண்ணணும், பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிரும், வேறு ஒன்றும் இல்லை. வந்து விண்டோஸ் 10க்கு தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்கும். ஸோ ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்குதா அப்படின்னு கேட்குது. இல்லை. ஸோ ஸ்கிப் ஃபார் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே நீங்கள் 8, 7, 8.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் வந்து நேம் கொடுக்க வேண்டியிருக்குது. ஸோ நேம் வந்து நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, ராஜான்னு கொடுத்துக்கிறேன். ராஜான்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற செக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பேக் வந்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைப் பண்ணியே தான் ஆகணும். உங்களோட யூசர் நேம் வந்து கண்டிப்பாக டைப் பண்ணியே தான் ஆகணும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ராஜா கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா? ஸோ பாஸ்வேர்டை வந்து நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன். ஸோ இப்போ மேக் யுவர் பர்சனல் அசிஸ்டண்ட். ஸோ இதெல்லாம் வேணுமா? ஹை லுக் த மீட். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்செட், ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி. ஸோ அதை நம்ம அப்செட் பண்ணிக்கலாம். அப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்செட் கொடுத்துக்கிறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த லாஸ்ட் ஸ்டெப்பு அப்படிங்கிறத வந்து இதில் காமிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஏ மூமெண்ட். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்மளோட லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படியும் இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து அவுட்புட் பார்க்க முடியும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது விண்டோஸ் 10 நம்மளுக்கு வந்து போட்டு முடிச்சாச்சு, ஓஎஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரீசைக்கிள் பின் மட்டும்தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்காக இருக்கட்டும், உங்களோட கண்ட்ரோல் பேனலாக இருக்கட்டும், எதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போய் எடுத்து வச்சுக்கலாம், பர்சனல்ஸில். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.